சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. சிபிஎஃப்சிக்கும் கோர்ட்டுக்கும் எப்படி போனேனோ அதே மாதிரி திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. யார்கிட்ட சொல்லணும்? ஏன் வந்துட்டியா நீ? ஒரு பில்டப் போட ஆரம்பிக்கலான்னு பார்த்தேன், இன்னைக்கு விட மாட்டியே. எதுக்கு இந்த பில்டப் எல்லாம்? பின்னாடி பேக்ரவுண்ட பாரு, ஜனநாயகம் ரிலீஸ் ஆக போகுதுல்ல, அதனாலதான். ஜனநாயகம் ரிலீஸ் ஆக போகுதுன்னா படத்தை பார்த்துட்டு வந்து அந்த படத்தை பத்தி பேசணும். இப்பவுமே எதுக்கு இந்த வீடியோ? படத்தை பார்த்துட்டு அந்த படத்தை பத்தி பேசதெல்லாம் பேசதான் போறோம். ஆனா இது படத்துக்கு முன்னாடியே சில விஷயம்லாம் பேச வேண்டியிருக்கு. அததான் இப்ப இந்த வீடியோல பேச போறோம். அப்படி என்னத்த பேச போறீங்க? இந்த சேனல்ல வீடியோலயே விஜய பத்தி தப்பா பேசிட்டு இப்ப விஜய பத்தி எடுத்து பேச போறீங்க. டேய், நான் விஜய் பத்தி எப்ப தப்பா பேசினேன்? அது லவ் டுடேங்கிற ஒரு படத்தை பத்தி பேசினேன். அந்த படத்துல விஜய் நடிச்சிருக்காரு, அவ்வளவுதான். அந்த படத்துல விஜய் பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசினா இந்த வீடியோல ஏதாவது தேவையில்லாம பேசி என்ன விஜய் ரசிகர்கள்ட்ட மாட்டி அடிவங்க வச்சிடாதரா. அண்ணே, நான் அப்படி பண்ணுவேன் அண்ணே. இந்த இப்ப பண்ணிட்டியே, இப்படி தேவையில்லாத விஷயத்துல என்ன மாட்டி விட்டுட்டு இந்த சேனல்ல நீயே எடுக்கலான்னு பாக்கியா? ஆமா, அப்படியே 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கீங்க. இதை எடுத்து தானே வாழ போறேன். போங்கண்ணே நீங்க வேற. வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சாதலா. நான் உன்ட்டு அப்புறம் பேசிக்கிட்டேன். இப்போ ஜனநாயகனை பத்தி பேசணும், அதனால உள்ள சும்மா விடுறேன். சரிண்ணே பேசுவோம். நீங்க பேசுங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கோர்ட்டு, சென்சார், அரசியல், சோசியல் மீடியா, ஃபேக் நியூஸு, இப்படி பல பிரச்சனைகள் சிக்கியிருந்தா என்ன ஆகும்? அதுவே தளபதி விஜய் நடிச்ச கடைசி படமா இருந்தா? அண்ணே, வாய கிளம்புங்கண்ணே. இத கடைசி படம் சொல்லிட்டு அவர் இன்னும் படம் நடிப்பாரு பாருங்க. வேண்டாம், நான் என்ன நடிக்க வேண்டாம்னா சுட்டிக்கிட்டு இருக்கேன். அவர் நடிச்சா நல்லதான் இருக்கும். வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க மிஸ்டர் ஓட்டவாய் நாராயணன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஜனநாயகன் ஒரு வழியா ரிலீஸ் ஆக போகுது. ரசிகர்கள் எல்லாம் ஏகபோக கொண்டாட்டத்துல இருக்காங்க. ஆமாண்ணே, செம்ம சந்தோஷமா இருக்கும் நாங்கெல்லாம். அதுதான் உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஜனநாயகன் அப்படிங்கிறது ஒரு சாதாரண படம் இல்ல. இது தளபதி அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி கடைசியா வெளியாக போற திரைப்படம் அப்படின்னு சொல்லிதான் இத பிரச்சாரமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்ப்பு. அந்த எதிர்ப்புக்காகவே ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட பெரிய நியூஸா மாத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பிரச்சனை சென்சார் பிரச்சனை. இந்த படம் சென்சாருக்கு போகும்போது அங்க சில கம்ப்ளைண்ட்ஸ் வச்சிருக்கதா ஒரு தகவல் வெளியாச்சு. சில சீன்ஸ்ல எல்லாம் சில கேள்விகள் எழுப்பப்பட்டதால அது சர்டிபிகேட் வழங்குற ப்ராசஸை டிலே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த படத்துல மிலிட்டரி சம்பந்தப்பட்டமான சில சீன்ஸ் எல்லாம் இருக்கு. அது இல்லாம அரசியல், மத உணர்வு தூண்டக்கூடிய அளவுக்கு சில சீன்ஸ் இருக்கு. அப்படி இப்படின்ட்டு ஏகப்பட்ட புகார் இந்த படத்து மேல. இந்த புகாரெல்லாம் வச்சது சிபிஎஃப்சி. இந்த புகாரெல்லாம் வச்சதுனாலேயே அதோட ப்ராசஸ் தடை பண்ணி சர்டிபிகேட் கொடுக்காம இழுத்தடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. கடைசியா இந்த பிரச்சனை கோர்ட்டுக்கு போச்சு. ஒரு படத்தோட சென்சார் பிரச்சனை இவ்வளவு பெரிய நேஷனல் நியூஸ் ஆனது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். அண்ணே, இந்த எதுக்கு சென்சார்ல இந்த படத்தை தடை பண்ணிட்டு இருந்தாங்க? இந்த படத்துல உள்ள சில சீன்ஸ் எல்லாம் அரசியல்வாதிகளை அவமானப்படுத்துற மாதிரியும், அரசியல் மற்றும் இந்த மதத்தை பத்திலாம் தப்பான ஒரு கண்ணோட்டத்தை வச்சதாகவும் இந்த படத்து மேல புகார் வச்சாங்க. அட என்னண்ணே நீங்க, இதுக்கு முன்னாடி என்னமோ அரசியல்வாதிகள் தப்பா காமிச்சு படமே வராத மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இது உனக்கு தெரியுது, ஆனா அவங்களுக்கு தெரியலையே. இந்த சென்சார் பிரச்சனையால படத்தோட ரிலீஸ் டேட் தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. இதனால அந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸும் சரி, அது சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் சரி, சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கிறதுக்காண்டி கோர்ட்டுக்கு போனாங்க. இதனாலேயே சோசியல் மீடியாலலாம் இந்த படம் தடை செய்யப்படுமா, இல்ல இந்த படத்துல உள்ள ஏகப்பட்ட சீன்ஸ் கட் பண்ண சொல்லுவாங்களான்னு பல கேள்விகள் சர்க்குலேட் ஆகிட்டே இருந்துச்சு. ஆளுக்கு அவங்க ஏத்த மாதிரி ஆளுக்கு ஒரு பொருளை கிளப்பி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குலாம் ஒரு வேலையே இல்லையானே? ஆமா, இதுதான் அவங்களுக்கு வேலை. இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தாலும் அதிகாரப்பூர்வமான சில நடைமுறைகள்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. இதெல்லாம் விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? என்னண்ணே? இந்த ஒட்டுமொத்த படமே சோசியல் மீடியால லீக் ஆயிட்டு. ஆமாண்ணே, நானும் அதை கேள்விப்பட்டேன். ரொம்ப பாவமா இருந்துச்சுண்ணே. படம் ரிலீஸ் ஆனது மட்டும் இல்லாம அதோட சீன்ஸ் நிறைய சோசியல் மீடியால சர்க்குலேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஹிந்தில எல்லாம் ஃபுல் ஃபிளட்ஜா நிறைய பேர் பார்த்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். இது யார் லீக் பண்ணா அப்படின்ட்டு சோசியல் மீடியால ஆளுக்கு ஒவ்வொரு விதமான கருத்தை தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அண்ணே, இந்த சோசியல் மீடியால இந்த நியூஸ் எல்லாம் யார் தான் பரப்புறா? தெரியலையே, ஒருத்தர் 2 பேர்னா தெரிஞ்சிருக்கும். இது ஊரே பரப்பும் போது யாருக்கு பத்தி தெரிய வரும்? இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, இது வரைக்கும் இந்த லீக்குக்கு யார் காரணம் அப்படின்னு எந்த அபிஷியல் நியூஸும் வெளியே வரல.
அது மட்டும் இல்லாம இந்த படம் ரிலீஸ் ஆகாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே விஜய் அரசியலுக்கு வர்றதுதான் அப்படிங்கிறது நிறைய பேரோட கருத்து. இந்த படத்துல அரசியல் பத்தியும் அரசியல்வாதிகளை பத்தியும் ஏகப்பட்ட தப்பான கருத்துக்களை பேசியிருக்காரு அப்படிங்கிறது நிறைய பேரோட கருத்து. ஆனா சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வெறும் ஒரு படம், தேவையில்லாம இதை வச்சு அரசியல் பண்ணாதுங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. இந்த படத்தை பத்தின பேச்சு, இந்த படம் ரிலீஸ் ஆகாதது, விஜய் பத்தின ஏகப்பட்ட பேச்சு வெறும் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, பாலிவுட் அதாவது ஹிந்தி பட ரிவ்யூவர்ஸ் எல்லாம் அதை பத்தி பேசுறத நான் ஏகப்பட்ட வீடியோஸ்ல பாத்திருக்கேன். விஜய்க்கு இப்படி ஆயிருக்க கூடாது, தேவையில்லாம அவரை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சிபிஎஃப்சி முடித்து எடுத்த முடிவு தப்பான முடிவு, அவர் படம் வெளியே வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்பேன் அப்படின்னு ஏகப்பட்ட ரிவ்யூ சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க ஏகப்பட்ட பாட்காஸ்ட் நடக்கும் பாலிவுட்ல, ஹிந்தி சேனல்ஸ்ல, அதுலலாம் கூட இந்த விஷயத்தை பத்தி ஏகப்பட்ட பேர் ரொம்ப தீவிரமா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதுல சில பேர் யாரு அப்படின்னா, அபிகா ரிவ்யூ, சூரஜ்குமார், யோகி போல்தா ஹே, மோஹித், பிஜே எக்ஸ்பிளைன்ட், பாதல், பிஎன்எஃப் டிவி, இவங்கெல்லாம் அந்த இதை பத்தி ரொம்ப தீவிரமா பேசி கண்டிப்பா இந்த படத்தை வெளியாக்கி ஆகணும், அப்படி ஆச்சுன்னா கண்டிப்பா நாங்க போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட பெரிய கொடுமை என்னன்னா, சோசியல் மீடியால ஏகப்பட்ட ஃபேக் நியூஸை எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுல நிறைய வீடியோஸ் வைரல் ஆச்சு. சில வீடியோஸ் எல்லாம் விஜய் தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமா மறுத்தாங்க. இதனாலதான் விஜயோட ரசிகர்களும் சரி மத்தவங்களும் சரி இதுல எது உண்மையான நியூஸ் எது ஃபேக்கான நியூஸ்ன்னு கண்டுபிடிக்க முடியாம பாவம் திணறி போயிட்டாங்க. நான் விஜய் ரசிகர்கள்ட்ட எல்லாம் பேசினப்போ அவங்க சொன்ன ஒரே விஷயம், யார் என்ன சொன்னாலும் சரி நாங்க விஜய் பக்கம் நிக்கோம், எங்க தளபதி என்னைக்குமே ஜெயிப்பாரு, படம் வெளியே வரும், கண்டிப்பா நம்ம பார்ப்போம்னு ரொம்ப தீவிரமா நம்பிக்கை இருந்தாங்க. அவங்க நம்பிக்கை வீண் போகல. இப்போ படம் ரிலீஸ் ஆக போகுது. அது தமிழ்ல மட்டும் இல்ல, ஹிந்தில ஜனநாயக் அப்படிங்கிற பேர்லயும் ரிலீஸ் ஆகுது. அண்ணே, எனக்கு என்னமோ இந்த இது நடக்கிறது ஒரு வகையில நல்லதுதான் தோணுது. ஏய், என்னடா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அட ஆமாண்ணே, இங்க பாருங்க, அந்த படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஒரு வாரம் பேசியிருப்பாங்க, 2 வாரம் பேசியிருப்பாங்க, ஒரு 3-4 வாரம், ஒரு மாசம் அந்த படத்தை பத்தி பேசியிருப்பாங்க, அப்படித்தானே? ஆமா. ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆகாதனால எலெக்ஷன் முடியிற வரைக்கும் அந்த படத்தை பத்தி பேச்சு மட்டும் தான் இருந்துச்சு. ஆமா, அதுவும் உண்மைதான். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, அந்த படம் ரிலீஸ் ஆகாதனால எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் விஜய் பத்தின பேச்சு சோசியல் மீடியாலையும் சரி மக்கள் மத்தியிலையும் சரி எப்பவுமே இருந்துகிட்டே இருந்துச்சு. அது விஜய்க்கு நல்லதா கெட்டதா? அது நல்லது மாதிரியும் இருக்கு, நல்லது இல்லாத மாதிரியும் இருக்கு. நல்லது இல்லாத மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, நல்லது மட்டும்தான் நடந்திருக்கு. நல்லது இல்லாமல்லாம் ஒண்ணுமே இல்லை, எல்லாமே நல்லதுக்கு தான். நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த படம் மட்டும் முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா தளபதி விஜய் மட்டும்தான் டைட்டில்ல போட்டிருப்பாங்க. ஆனா இப்போ தமிழக சிஎம் முதல்வர் விஜய்ன்னு போடுவாங்க டைட்டில்ல. பார்க்கவே சும்மா மாசா இருக்கும்ல. ஏன் நீ சொல்லுதும் சரிதான் போல இருக்க, நான் இந்த மாதிரிலாம் யோசிக்கவே இல்லையே. நீ சொல்றதும் சரிதான். இது வரைக்கும் வெளியான நியூஸ் வச்சு நான் பார்க்கும்போது ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வெறும் தமிழ் சினிமால மட்டும் இல்ல, இந்திய அளவிலான சினிமாவை பத்தி பேசப்பட்ட ஒரு படமா மாறி இருக்கு. அதுவும் ஒரு வகையில தளபதிக்கு கிடைச்ச வெற்றி தானே. அது மட்டும் இல்லாம இந்த வதந்திகள்லாம் பரப்புனாங்களே, அதுக்கும் அவங்களா வெளியிட்ட நியூஸுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருந்துச்சு. இப்படி ஏகப்பட்ட சர்ச்சையிலையும் பிரச்சனையிலையும் மாட்டிட்டு ரிலீஸ் ஆகுதுனால என்னமோ தெரியல, இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும்னு எனக்கு தோணுது. ஆனா என்னன்னு நீங்க சூப்பர் டூப்பர் ஹிட்னு சொல்லிக்கிட்டு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக போகுது பாருங்க. சரி நேயர்களே, நீங்களே சொல்லுங்க, இந்த படம் நல்ல வெற்றி பெறுமா இல்ல வெற்றி பெறாதா அப்படின்ட்டு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. வெற்றி பெறாதுன்னு யாராவது கமெண்ட்ல வந்து சொல்லுவாங்களா? என்ன சொல்ல மாட்டாங்க தான், இருந்தாலும் சொல்லுது நம்ம கடமை இல்லையா? சரி நேயர்களே, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அண்ணா மிச்சத்தை நான் சொல்றேன்னு சொல்லுப்பா, நீயே சொல்லு. இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இப்படி ஒரு அடுத்த வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.